இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் அநேக காரியங்களுக்கு ஜெபித்துட்டேன் ஆண்டவரே, நான் விதைச்சிட்டேன் ஆண்டவரே, ஆனால் அதுக்குரிய பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவரே, கண்ணீரோடு விதைச்சா கம்பீரமாக இருப்பான்னு சொன்னீங்களே அப்பா, இந்த நாளில் என் காரியம் ஒன்றுமே நடக்கலப்பா, விதைச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அறுவடையே இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புறியா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ எதையெல்லாம் விதைத்து இருக்கிறாயோ அதையெல்லாம் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாக ஆண்டவர் விதைத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் அறுக்கத்தக்கதான அனுகிரகத்தை அவர் செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எதையெல்லாம் விதைத்திருக்கீங்களோ அதை அறுக்க போகிறீங்க. இந்த நாளில் சொல்லுவாங்க இல்லையா, தன்னை விதைச்சா தானே அறுப்பாங்க, வெனை விதைச்சா வினையை தான் அறுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாளில் நாம் நல்ல காரியங்களை விதைக்கும் போது, நல்ல காரியங்களை செயல்படுத்தும் போது அதையே அறுக்கத்தக்கதாக அனுக்கிரகம் பண்ணும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகளையும் அறுக்கக்கூடிய நாளுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதனால் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறபடியினாலே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறபடியினாலே, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதச்ச காரியங்கள் இந்த நாளில் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. நீ என்னென்ன காரியங்கள் நன்மை செய்தாயோ அந்த நன்மைக்குரிய பிரதிபலனை நீ அனுபவிக்கும்படியான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் பார்க்க, நான் நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சேன்னு சொல்கிறீங்களா? அந்த தீங்கு அனுபவித்த நாட்கள் முடிந்து போயிற்று. இந்த நாட்களில் நன்மையான காரியத்தை உன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அவர் உங்களோடு கூட இருந்து செய்யப்படுற காரியம் மிகவும் அதிசயமானதாய் அற்புதமானதாய் காணப்படுகிறபடினாலே நீங்கள் கலங்குகிற எந்த காரியமும் சம்பவிக்காது. நீங்கள் விதைத்ததை கம்பீரமாய் அறுப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதையெல்லாம் விதைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அறுக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கண்ணீரோடு ஜெபித்து விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு பல மடங்கு பலனை கொடுக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க இயேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் சொன்ன வேத வசனத்தின்படி இவர்கள் கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.